பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி பலன்கள் தாமா பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி என்னைக்கு நடக்க போகுது? 1/6/2026 காலையில் 11 மணி அளவில் குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றது அப்படின்றது 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது. அது ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது சிறப்பு என்ன? இப்போ சனி பகவான் நிறைய பார்த்திங்கன்னா 6 ராசிகளுக்கு கெடுக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கார். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 7 நாட்டு சனியாகவும், சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியாகவும், கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்ட சனியாகவும், தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும், கும்பராசி அன்பர்களுக்கு பாத சனியாகவும், மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். ஆக இந்த 6 ராசிகளையும் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு இருக்கார். கெடுக்கணும்னு சொல்ல முடியாதுமா, இவங்களை பதப்படுத்தணும், பக்குவப்படுத்தணும், இவங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வைக்கணும் அப்படின்ற வார்த்தைகளில் சொல்லலாம். ஆல்ரெடி எங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் புரியுமா? கரெக்டு தான், ஆல்ரெடி வாழ்க்கையெல்லாம் நம்மளுக்கு புரியும். இன்னும் ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சனி பகவான் இப்படி பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு படிப்பினைகளை ஏற்படுத்துவார். ஆக இந்த 6 ராசிகளுக்கும் கெடுபலன்கள் அப்படின்றது சனியினால் இருக்குது அப்படின்னாலும், இப்போ குரு பெயர்ச்சியாகி குருனுடைய உச்ச பார்வை சனி மேலே படுது, 9ஆம் பார்வை. ஆக சனி பகவான் ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுவார். அவர் எந்த விதத்துலையும் உங்களுக்கு எடுக்க போகிறதில்ல. இது ஒரு பெரிய ப்ளஸ்மா. மற்ற 6 ராசிகளுக்கு இவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் தான் இருக்கார். அந்த நல்லதை இன்னும் கடகடகடகடன் செய்ய போகிறார். இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த குரு பயிற்சி 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது? 12 ராசிகளுக்குமே சூப்பராக இருக்குது. எந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, என்னென்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு குரு என்ன கொடுக்க போகிறார் பார்த்துடலாமா? சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசி சிம்மம். காரணம் என்ன? சனி பகவான் அஷ்டமத்து சனியில் இருக்கார். அஷ்டமத்து சனியில் எங்கே போய் எங்களுக்கு சந்தோஷம்? அவர் அஷ்டமத்து சனியாக வந்ததுலேருந்து அவர் படுத்துகிற பாடு அப்படின்றது சொல்லி மாளாது. நான் பாட்டுன்னு கையில் ஒரு 10 லட்ச ரூபாய் வச்சுருந்தேம்மா. என் பொண்டாட்டி என்ன பண்ணா, என் தங்கச்சி வீடு கட்டுறாலாம், காசு கேட்குறா, நம்மக்கிட்ட தான் பேங்க்கில் போட்டு வச்சுக்கணும், எடுத்து கொடுங்கன்னா நானும் கண்டும் காணாமல் இருந்தேன். ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டேன், சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். உங்கள் அண்ணனுக்கு கொடுக்குற, உன் தம்பி கொடுக்குற, உன் அங்காளி கொடுக்குற, உன் பங்காளி கொடுக்குற, என் தங்கச்சி கொடுக்க மாட்டேன்றியா அப்படின்னு நச்சரிச்சு என்கிட்டேருந்து பிடுங்கி கொடுத்தாமா. இப்போ அந்த காசு வருமா வராதா? ஏன் பிடுங்கி கொடுத்து 3-4 மாதம் ஆகுது, 5 மாதம் ஆகுது. இப்போ வரைக்கும் இவ போய் கேட்குறா, அவள் சண்டை போட்டு அனுப்புகிறா. காசு வர்றதுக்கு எந்த விதமான அறிகுறியுமே தெரியல. வருமா வராதா அப்படின்ற கேள்வி தான் கேள்வியாக இருக்குது. எங்கேயோ காசு கொடுக்குறாங்க, வரமாட்டேங்குது, வருதான்னு கேட்குறாங்க. அதே மாதிரி எப்பயுமே சிம்மம் குடும்பத்தை தன் கண்ட்ரோல்லே வச்சுட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கௌரவம் ரொம்ப முக்கியம். இப்போ என் குடும்பம் என் கண்ட்ரோலில் இல்லை. நான் ஒன்று சொன்னால் அந்த ஒன்றுத்துக்கு மரியாதையே இல்லை. அவங்க 10 சொல்கிறாங்க, அதை நம்ம செய்யணுன்றாங்க. நம்ம ஒன்று சொல்கிறோம், அதை கூட அவங்க செய்ய மாட்டேன்றாங்க. ஆக என் குடும்பத்தில் இந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்போ ஓயும்? இது 2வது கேள்வி. 3வது கேள்வி, என்னால் வேலை செய்கிற இடத்துல வேலையை ப்ரெஷர்ஸே தாங்க முடியல, தூக்கி போட்டு வந்துட்டேன். எனக்கு அடுத்து எப்போ நல்ல வேலை கிடைக்கும்? ப்ரெஷர் இல்லாத வேலை கிடைக்குமா? இது 3வது கேள்வி. தூக்கி போட்டு வரலனாலும் ப்ரெஷர் எப்போ குறையும்? இது 3வது கேள்வியாக இருக்குது. 4வது, சமுதாயத்தில் எனக்கு பெருசாக மரியாதை இல்லைம்மா. நான் ஒன்றுமே செய்யலை, தேவையில்லாமல் என் மேலே ஒரு அவப்பேர் வச்சு என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க, எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேன். இதுதான் சிம்மத்தை ரொம்ப ஹர்ட் பண்ணும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா துரோகத்தை தாங்க மாட்டாங்க, ஏமாற்றத்தை தாங்க மாட்டாங்க. அதே மாதிரி யாராவது தம்மை அவமரியாதைப்படுத்தினா தாங்க மாட்டாங்க. ஆக இதுக்காக தான் மெயினாக வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். 5வது, ஆரோக்கிய குறைபாடு. முதல்ல நல்லா இருந்த ராஜா மாதிரி இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா கால் தாங்கி நடக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. வைத்தியம் பண்ணிகிட்டே இருக்கேன், இந்த கால் பார்த்திங்கன்னா கூட மாட்டேங்குது. இது எப்போ இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகும்? ஆக இதுதான் பார்த்திங்கன்னா சிம்மம். இந்த 5 விதமான கேள்வி, இதில் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கும். இந்த கேள்விகளோடு தான் வருவாங்க. இதுதான் அவங்களோட பிரதான பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனைலாம் ஓய போகுதுங்க, கவலைப்பட வேண்டாம். அஷ்டமத்து சனியாகவே இருந்தாலும் குருனோட பார்வையினால் சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுவார். உங்களுக்கு எந்த விதத்துலையும் கெடுபலன்கள் அப்படின்றது கொடுக்க மாட்டார். இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்றது போட்டுக்கலாம். சூப்பர். அதுக்கு மேலே குரு பகவான் என்ன பாவத்தில் இருக்கார்? 12ஆம் பாவத்தில் இருக்கார். 12ஆம் பாவம் அப்படின்றது சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் கழித்து நல்லா சாப்பிடுவீங்க, நிம்மதியாக தூங்குவீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு, நெக்ஸ்ட் உள்ளூர்லேயே ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு, பிள்ளைங்களுக்கு சொத்து பத்து வீடு வாசல் வாங்குறதுக்கான வாய்ப்பு, வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு, இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்க போது. கவலைப்பட வேண்டாம். 12ஆம் பாவம் அப்படின்றதாலே பரதேசம், வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்கிறதுக்கான
வாய்ப்பும் நிறைய பேருக்கு உண்டு. அதுக்கும் மேலே சுகஸ்தானத்தை குரு பார்க்குறார், உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு குருவே கேரண்டி. 6ஆம் பாவத்தை பார்க்குறார், கடனை அடைக்கிறதுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கடனை அடைக்க ஆரம்பிச்சிடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். 8ஆம் பாவத்தை பார்க்குறார், பெண்களுக்கு கணவர் சார்ந்த பிரச்சனை, அவரோட ஹெல்த் சார்ந்த காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தி, அதனால் நான் கடுமையான மன உளைச்சல் இருக்கேன் அப்படின்னா அந்த மன உளைச்சலுக்கு ஒரு தீர்வு அப்படின்றது வரப்போதுமா. டோன்ட் வரி, இதெல்லாம் ஓகேங்க, சூப்பருங்க. அப்போ ஆன் தி ஹோல் எங்களுக்கு எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குமா. நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் வேலையை பார்க்குறீங்க அப்படின்னா நல்லது தான் நடக்கும். டோன்ட் வரி. ரொம்ப பார்த்திங்கன்னா மனசு சொல்கிற பேச்சை கேட்காதீங்க, எப்பயுமே புத்தி சொல்கிற பேச்சை கேளுங்க. நீங்கள் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸாக இந்த காலகட்டமும் ஸ்ட்ராங்காகவே இருங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ நீங்களாகவே இருங்க அப்படின்னு ஒத்த வார்த்தையில் சொல்லலாம். எதில்மா கவனமாக இருக்கணும், ராகு 7ஆம் பாவத்தில் இருக்காம்மா, கேத்து 1ஆம் பாவம். கேத்து 1ஆம் பாவத்தில் இருக்கிறது எனக்கு யார் கூடயும் பேச பெருசாக பிடிக்கல, தனிமை தான் எனக்கு இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம், தாராளமாக செய்யுங்க, தப்பு இல்லை. ராகு 7ஆம் பாவம் அப்படின்னும் போது கலத்திரஸ்தானத்தில் ராகு. கலத்திரஸ்தானத்தில் ராகு என்ன பண்ணுவார், இவ்வளோ நாள் வரைக்கும் இப்போ நீங்கள் சிம்மராசி ஜென்ஸாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, லேடிஸாக இருந்தாலும் அதே தான். சிம்மராசி ஜென்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் வரைக்கும் உங்கள் ஒய்ஃப் வேலையே செஞ்சுருக்க மாட்டாங்க. இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கும். பக்கத்துலேயே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கலாம், பக்கத்துலேயே ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்கலாம், கால் ஃபால் பண்ணியிருக்கலாம், இவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. அங்கே போனவுடனே வேலை கிடச்சிருக்கும். இவங்க வேலைக்கு போக ஆரம்பித்த பின்னாடி படிக்கவே இல்லை அப்படின்னா கூட 2 ஷிஃப்ட்லாம் செய்வாங்க. 2 ஷிஃப்ட்லாம் செஞ்சு நல்லா சம்பாதிப்பாங்க. அப்போ மனைவி வழி திடீர் தன பிராப்தி, மனைவி வழி அதிர்ஷ்டம் அப்படின்றதுலாம் உண்டு. நல்லா சம்பாதிச்சு பிள்ளை கேட்கும், அம்மா எனக்கு ஒரு செயின் வாங்கி கொடுமா, அழகாக பிள்ளைக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா, பிள்ளைக்கு ஒரு செயின் வாங்கி கொடுப்பாங்க, கொலுசு வாங்கி கொடுப்பாங்க, எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பிள்ளையும் அம்மா மேலே தான் ரொம்ப பாசமாக இருக்கும். ஏன்னா கேட்கறதுல அம்மா வாங்கி கொடுக்குறாங்களா, அதனால் அப்பா கிட்ட சொல்லும், நீ எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன்ற, அம்மா தான் வாங்கி கொடுக்குறாங்க. அம்மா என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் நீ வேலைக்கு போன. மனைவி சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் நீ வேலைக்கு போன, என்னத்தை சம்பாரிச்சு கழிச்ச. நான் போய் ஆரம்பித்து சில மாதத்துலேயே பார்த்தியா என் பிள்ளைக்கு செயின் வாங்கி கொடுத்துட்டேன், என் பிள்ளைக்கு கொலுசு வாங்கி கொடுத்துட்டேன், என் பிள்ளைக்கு எத்தனை ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பா, நீ ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம், நீ எதுக்குமே லாக்கி இல்லை அப்படின்ற மாதிரி. நம்ம எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, அவங்க தான் இந்த சுப்பீரியர் பவர் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. லெட்டர் டாக் வாட் எவர் ஷி வாண்ட்ஸ், அமைதியாக இருங்க, அதுதான் நல்லது. பிஸ்னஸ் வச்சு நடத்துகிறீங்க, பெரிய லெவலில் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்னா பார்ட்னரும் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவேன், கவலையே பட வேண்டாம், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா நல்லது. சரி, என்னம்மா நாங்கள் பரிகாரம் பண்ணோம், ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னம்மா 7ல் இருக்க ராகுவை பிரீத்தி பண்ணோம். அதே மாதிரி சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனியாக இருக்கார். அஷ்டமத்து சனி மேலே குருனோட பார்வை 2027 ஏறக்குறைய 5ஆம் மாதம் வரைக்குமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நடுவில் குரு பகவான் பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைவார், அது கூட பிரச்சனை இல்லை. குரு அதிசாரமாக பயிற்சி ஆவார். கடகத்துலேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு போவார், உங்கள் சுயஸ்தானத்துலேயே உட்காருவார். சரி, அப்படி அதிசாரமாக பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் அஷ்டமத்து சனி மேலே இருந்து குருனோட பார்வையாகலும், அதாவது சனி பகவான் மேலேருந்து குருனோட பார்வையாகலும். ஆக அஷ்டமத்து சனி திருப்பி உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக அவரோட கெடுபலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார். அப்போ சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். சனிக்குன்னு உரிய மரியாதை என்னம்மா பரிகாரம் பண்ணலாம், ரொம்ப எளிமையாக பண்ணணும் அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும். எந்த சிவன் கோயில், இங்கே பக்கத்தில் சென்னை பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா புழுச்சலூர் அகஸ்தீஸ்வரர் இருக்கார். அந்த அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணணும். ஈசனை வெறும் கையோடு போகக்கூடாது, கண்டிப்பாக இவ்வளோ வில்வமாவது எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா வில்வாஷ்டகம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம். ஏக்கப்பில்வம் கோட்டி கன்யா மகாதானம் ஏக்கப்பில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஒரே ஒரு வில்வத்தை நீ சிவனுக்கு அர்ப்பணிக்கிற அப்படின்னா கூட கோடி கன்யாக்களை தானம் பண்ண பலன் அப்படின்றது ஒன்று கிடைக்குமா. இந்த காலத்தில் அந்த மாதிரி தானம் கிடையாது, அந்த காலத்தில் இருந்துச்சு. கன்யாக்கள் தானம், அஸ்வதானம், கஜதானம், பசுதானம் இப்படிலாம் இருந்துச்சு. ஆக ஒவ்வொரு தானத்துக்கும் ஒவ்வொரு பலன். அந்த மாதிரி ஈசனை வெறும் கையோடு போகாதீங்க, கொஞ்சம் வில்வ எடுத்துகிட்டு போங்க. அம்பிகைக்கு ஒரு முழம் பூ வாங்கிட்டு போங்க. முடியும்னா நீங்கள் 100 முழம் கூட வாங்கிட்டு போங்க, 10 முழம் கூட வாங்கிட்டு போங்க, நான் வேண்டான்னு சொல்ல. வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அது உங்கள் 2 பேரையும் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்பிகைக்கு வெளியே பார்த்திங்கன்னா சனி பகவான் இருப்பார். சனி பகவானுக்கு கருங்குவளை மலர், நீலோத்பவ மலர் மாலை வாங்கிட்டு போய் கொடுத்து எல்விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கம்மா. இது ராகுவையும் பிரீத்தி பண்ணும். எப்படின்னா ஈசன் காலடியில் தானே 9 கோள்களும் இருக்காங்க, கேத்துவையும் பிரீத்தி பண்ணும். இந்த பரிகாரம் தெளிவாக செய்யுங்க. இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறது ஆன் அண்ட் ஆஃப் செய்யுங்கம்மா. ஒரு முறை தான் போகணுன்னு இல்லை, உங்களால் எத்தனை முறை போய் வழிபாடு பண்ண முடியுமோ பண்ணுங்கள். நிறைய நல்லது நடக்குமா, கவலையே பட வேண்டாம். இந்த குரு பயிற்சி எக்ஸலண்ட்டாக இருக்குது. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இதை பார்த்துட்ருக்க நீங்கள் நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியிலையாவது வீடு வாங்குவோமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது திருமணம் நடக்குமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் ஓஞ்சிடுமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்களோட ப்ராப்பர்ட்டி எங்கள் கைக்கு சேருமா, கோர்ட்டில் இருக்க கேஸ்னோட ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு ஃபேவரபுளாக வருமா,
குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம், இது சாதகமாகுமா? இந்த மாதிரி 1 2 குடும்பம்னு எடுத்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தானம்மா செய்யும். அந்த மாதிரி உங்கள் குடும்பத்துலேயும் பல பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இது எப்படிமா தீருமா தீராதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம் தாம்மா அதுக்கான இண்டெக்ஸ். சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிட முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா, அதுக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். நன்றி.